ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? நம்ம சக்கரவள்ளி கிழங்கு இதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவிட்டு தோல் சீவிட்டேன். சில பேர் தோல் சீவாமல் செய்வாங்க. நம்ம தோல் சீவிட்டு ஸ்லைஸாக பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா ஸ்கொயராகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இதை நல்லா ரொம்ப ட்ரையாக பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு தான் நம்ம ஃப்ரை பண்ணுவோம், ஆனால் இதில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவோம். இப்போ பேச்சுலர்ஸ்க்கு, நியூலி மேரிடு, இப்போ புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிலருக்கு தெரியாது. சக்கரவள்ளி கிழங்கு நார்மலாக வேக வச்சு தான் செய்வாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோம், சூப்பராக இருக்கும். இப்போ கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்குல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நார்ச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளுக்கு அல்சர், வயிற்று புண்ணு இதெல்லாம் சரியாக்கக்கூடியது. அதே மாதிரி வெயிட் லாஸுக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் நிறைய ஆகிறதுக்கு இதை நம்ம சாப்பிட்லாம். இதை வேக வச்சு நம்ம வாரத்தில் ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். இதை வேக வச்சு சர்க்கரை போட்டு, தேங்காய் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்க இப்போ பொங்கலுக்கு நம்ம எப்போவுமே செய்வோம். அது சாம்பாரில் போடுவாங்க கட் பண்ணி. இப்போ இந்த மாதிரி பொரியல் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் இது. ஆல்ரெடி குக் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது கிடையாது. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நியூவாக குக் பண்ணுறவங்களுக்குலாம் மட்டும்தான் இந்த வீடியோ. பாருங்கள், சூப்பராக வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தோல் சீவி வச்சுருக்க சக்கரவள்ளியை சேர்த்துடலாம். இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்குங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தானது. அவங்களுக்குன்னு இல்லை, இது நார்மலாக நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே ஹெல்த்தானது தான். இதை ஸ்வீட்டும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதம், மோர் சாதம், சாம்பார், அப்புறம் ரசம், இது எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதில் லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அதனால் இது குழந்தைங்கள்லாம் ஈஸியாக விரும்பி சாப்பிட்ருவாங்க. இது மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் மிளகாத்தூள், இது பெரிய ஸ்பூனுன்றதுனால இதில் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய டேபிள் ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அதிலே வெந்துடும். அதுக்கப்புறமா அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. நல்ல அயன் கண்டென்ட் இருக்குது இதில். ஃபோலிக் ஆசிட் இருக்குது. எல்லா சத்துமே இருக்குது இதில். உங்களுக்கு அப்படியும் வேணும்னா சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், சூப்பராக ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா நம்ம இப்போ நான் சாம்பார், மிளகா கிள்ளி சாம்பாருக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொரியலை வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷைலோஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுட சுட இந்த சாம்பார் சாதத்தோட இதை எடுத்து அப்படி ஒரு வாய் வச்சோன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சுவையான ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.